அன்புள்ள சிறுமிகளே, நீங்கள் விதவிதமான மாலைகளை பார்த்திருக்கலாம். தங்க நிறம், வெள்ளி நிறம் பூசப்பட்ட நகைகளையும், கற்கள் பதிக்கப்பட்டதையும், கற்கள் பதிக்கப்படாததையும், சிறியதையும் பெரியதையும், அசலையும் போலியையும் கூட பார்த்திருக்கலாம். அதன் மினுமினுப்பையும் அழகு தோற்றத்தையும் பார்த்து நம்மிடத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாலை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று உங்கள் மனமும் நாடியிருக்கலாம். ஆனால் சிறிது சிந்தித்து பாருங்கள். சில நாட்களுக்குள்ளாக இந்த மாலையின் மினுமினுப்பு போய் அதன் நிறம் மங்கி மறைந்து விடலாம். அவற்றில் பெரும்பாலானவை பயனற்றும் அருந்தும் முறிந்தும் போய்விடலாம், அல்லது களவு போய்விடவும் கூடும். நான் உங்களுக்கென ஓர் மாலை தயார் செய்திருக்கின்றேன். அதன் முத்துக்கள் அனைத்தும் அழகுமிக உண்மையானனை, விலைமதிப்புள்ளவை. அம்மாலையின் மினுமினுப்பு எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். நீங்கள் அதன் மூலம் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அது அனைவரின் அன்புக்கும் உரிய கண்மணிகளாய் உங்களை மறுமையிலும் உங்களுக்கு பாக்கும் பலன் தரும். அல்லாஹ் உங்கள் மீது நல்லருளை பொழிவானாக. பெண்களின் சிறந்தவர் முஹம்மது அவர்களை நபியாக அனுப்பித்தந்த அல்லாஹ்வுக்கே நாம் நன்றி செலுத்துகிறோம். முஹம்மது அவர்கள் நமக்கு நேரான வழியை காண்பித்தார்கள். இல்லாவிடில் நாம் வழிதவறி போயிருப்போம். மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளில் மிக வெட்கக்கேடான நிலை நமக்கு ஏற்பட்டு இருக்கும். முஹம்மது நபி அவர்கள் சிறு வயதிலேயே நல்லவராகவும் உண்மையாளராகவும் மிக நம்பிக்கைக்குரியவராகவும் விளங்கினார்கள். மக்கள் அவர்களை உண்மையாளர், நம்பிக்கைக்கு சாதிக் என்றும் உரியவர், அமீன் என்றும் அழைத்து வந்தனர். பெரியவரானதும் அவர்களின் நம்பிக்கையான நடத்தைக்கு பெரும் புகழ் ஏற்பட்டது. மக்களில் மிக பெரும் சீமாட்டி ஒருவர் இருந்தார். அவர் பெயர் கதீஜா ரலி. அவரும் மிக நல்ல பெண்மணியாக இருந்தார். எல்லோரும் அவரை தூய்மையானவர், தாஹிரா என்றே அழைத்து வந்தனர். கதீஜா அம்மையார் ஒரு விதவை. அவர் தமது செல்வத்தை வியாபாரத்தில் முதலீடு செய்ய நாடியிருந்தார். ஆனால் அந்த வியாபாரத்தை நடத்துவதற்கு நம்பிக்கைக்குரிய யாரும் கிடைக்கவில்லை. முஹம்மது அவர்களின் நாணயத்தை பற்றி கேள்விப்பட்ட கதீஜா ரலி தமக்கு வியாபாரத்தில் துணை புரிட வேண்டுமென்று அண்ணல் அவர்களை வேண்டனார். அண்ணல் அவர்கள் கதீஜா அம்மையாரி வியாபார பொருள்களை வெகு தொலைவிலுள்ள நாடுகளுக்கு எடுத்துச் சென்றார்கள். பெருமளவு இலாபம் சம்பாதித்து வந்தார்கள். வியாபார சமன்திலிருந்து திரும்பி வந்ததும் பணத்தை பைச விடாமல் கதீஜா ரலி அம்மையாரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்களின் நாணயத்தை பார்த்த கதீஜா ரலி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அண்ணலாரையே மணந்து கொள்ள தூவிடுத்தார். பிறகு இருவரும் திருமணம் செய்து கொண்டு இன்ப வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர். அண்ணல் அவர்கள் 40ஆம் வயை அடைந்ததும் அல்லாஹ் அவர்களை நபியாக்கினான். இச்செய்தியை நபியவர்கள் மனைவி கதீஜா ரலி அவர்களிடம் கூறியது அவர் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். நபி அவர்கள் தமது பொறுப்பு வாயின் கடமையை நினைத்து கவலைப்பட்ட போதே கதீஜா அம்மையார் கணவருக்கு தைரியமூட் வந்தார். மார்க்கத்தின் தீன் அடிப்படை வலு பெற தமது உடல், பொருள், ஆவியின் மூலம் அவர்களுக்கு உதவி புரிந்து வந்தார். கதீஜா அம்மையார் கணவருக்கு தைரியமூட்டி வந்தார். மார்க்கத்தின் தீன் அடிப்படை வலு பெற தமது உடல், பொருள், ஆவியின் மூலம் நபி அவர்களுக்கு உதவி புரிந்து வந்தார். சிறுக சிறுக மார்க்கத் சேவைக்காகவே தம்மை அர்ப்பணித்து விட்டார். அம்மையார் இல்லையென்றால் அல்லாவின் மார்க்கத்தை நிலை பெறச் செய்வதில் நபியவர்களுக்கு மேலும் அதிகமான சிரமங்கள் ஏற்பட்டிருக்கும். எனவேதான் நபி அவர்கள் தமது அன்பு மனைவியின் மீது அதிகமான பாசத்தை பொழிந்து வந்தார்கள். இந்த உம்மத் சமுதாயத்திலுள்ள பெண்களிலேயே மிகச் சிறந்தவர் கதீஜா என்று நபி அவர்கள் சொல்லிக் கொண்டேயிருந்தார்கள். கேள்வி கேட்கும் நேரம். நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் தெரிந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நபி அவர்களை அல்லாஹ் எதற்காக அனுப்பினான்? 2. கதீஜா ரலி அவர்கள் யார்? 3. கதீஜா அம்மையார் அண்ணலார் அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்தார்கள்? 4. இந்த உம்மத் சமுதாய பெண்மணிகளில் கதீஜா ரலி சிறந்தவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டதேன்? அஸ்ஸலாமு அலைக்கும்.